யோ செல்ல என்னையா தலை பூச்சிரும் பாருங்க பா என்னமோ இடிச்சிட்டாங்களாம்ல. Glock pop drop, roll your body in the grave, chopping no karate, call my sawed off shotty Johnny Cage. Rhymers wanna parlay, but that's just not how I operate. Start my day off smoking rhymers like a white boy with a vape. The hoopty finna bounce with a 2D riding round, ripping doozies, spitting doozies at that bitch that talking down. You be moving through your town, doobie dookie doo doo round. You be goofy, I be gassy, smoking boofy by the pound. And the hoopty finna bounce. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் பிவி. என்ன பிஎஃப்ஏ எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோலே பார்த்துருப்பேன், நம்ம வந்து சத்தியமங்கலம் வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ கரெக்டாக பசங்க எல்லாம் வந்துட்டாங்க. உங்களுக்கு எடுத்தோடனே ஒரு வீடியோ மாதிரி காமிச்சிருப்பேன். பசங்க எல்லாம் போயிட்டுருக்காங்க. கொஞ்சம் தூரத்தில் ஒரு பங்கு இருக்குது, பெட்ரோல் போட்டு அப்படியே வந்து நம்ம கண்டினியூ பண்ணி இப்போ வந்து செக் போஸ்ட்டு ஒரு 1/2 ஹவரில் திறந்துடுவாங்க. திறந்தாலும் அப்படியே வந்து கண்டினியூ பண்ணி போக வேண்டியதான். போகிற வழியில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. போகிற வழியில் பண்ணாரியம்மன் கோயில் இருக்குது. அங்கே போயிட்டு சும்மா வண்டிகளுக்கெல்லாம் பூஜை பண்ணிட்டு அப்படியே கிளம்புற மாதிரி தான் பிளானு. ஸோ ஓகே பிஎஃப்ஏ, சேனலுக்கு புதுசாக வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான தட்டி விட்டுங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் டக்குனு வந்துட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். மெயினாக இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் தான் பிஎஃப் நம்ம ரைடர் அப்டேட் எல்லாமே கொடுத்துட்டே இருப்போம். ஓகே பிஎஃப்ஏ, வாங்க அப்படியே வண்டி எடுத்து பறக்க ஆரம்பிக்கலாம். வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். பசங்க எல்லாம் முன்னாடி போயிட்டாங்க. மோட்டோ தான் வந்துட்டு இருக்காப்புல. அப்படியே போயிட்டு ஃபஸ்ட்டு பெட்ரோல் போடணுங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் அடித்து 336 கிலோமீட்டர் ஓடிட்டான மலையோ. இவ்வளோ தூரம் மைலேஜ் ஆனால் ரொம்பவே ட்ராப் ஆகுதுங்க. அது என்னன்னே தெரியல, என்னால் கண்டுபிடிக்க முடியல. 220 ஏன் இந்த அளவுக்கு மைலேஜ் ட்ராப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமாக எனக்கு கரெக்டாக ஒரு 40 45 அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருந்தாலையோ, இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே டவுன் ஆகி இப்போ 30 கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த மாதிரி இருக்குது. ஒருவேளை நம்ம ஓட்டு தான் சரியில்லையா அப்படிங்கிறதுமே எனக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து பேய்த்தனமாக ஓட்டிகிட்ருக்குறோம். அதுதான் ரொம்ப தப்பு. ரொம்ப ஸ்பீடாக போகிறோங்க, அதுதாங்க ரொம்ப தப்பு. அதை வந்து பார்த்து சரி பண்ணி கொஞ்சம் ஓட்டை கொஞ்சம் சரி பண்ணோம். இப்போ கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 6:17 ஆயிடுச்சு. இந்நேரம் வந்து செக் போஸ்ட் திறந்துருப்பாங்க. நம்ம அப்படியே வந்து கொஞ்சம் நேரத்தை பெற்று ஒரு செக் போஸ்ட்டுக்கு வந்து ஒரு 7 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் பேபி, இப்போ செக் போஸ்ட்டு 7 கிலோமீட்டர் இருக்குது. பெட்ரோல் பங்கு வந்துட்டுப்பா. பசங்க இங்கே நிற்கிறான்னாங்க. இப்போ வண்டி எடுத்ததுலேருந்து நம்ம வந்து 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டோம். இப்போ வந்து மறுபடியும் இன்னொரு 1000 ரூபாய்க்கு போடுறோம். என்னடா இவ்வளோ குடிச்சிக்கிட்டே இருக்கான் பையன். சரி ரைட் பார்ப்போம். ஏன்னா ஃபாரஸ்ட் ஏரியாவாக இருக்குது, அதனால இன்னொரு 1000 ருபீஸ் போட்டு போவோம் அப்படின்ட்டு. சரி ஓகே பேச, அப்படியே பெட்ரோல் போட்டு அப்படியே பண்ணாரியம்மன் கோயிலுக்கு போக்கி போவோம். என்ன சொன்ன? ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இது வேற மாதிரி தெரிகிறது. மன்மத குஞ்சி மோட்டோ பூ தெரியாதா? ஓகே போலாமா? ஓகே பேஃபே, நம்ம வந்து பண்ணாரியம்மன் கோயில்கிட்ட வந்துட்டோம். அப்படியே நம்ம வந்து கடவுளை வணங்கிட்டு இந்த அருள்மிகு பண்ணாரி மாரியம்மன் திருக்கோவில் பா கடவுளே. லாஸ்ட்டாக உங்களுக்கு ஏதோ ஒரு விசேஷம் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன், அப்போ வந்தது. ஆமாம், அப்போ வந்தேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி இங்கே எல்லா வெஹிக்கிளையும் நிப்பாட்டி வச்சு சாமி கும்பிட்டுட்டு தான் போவாங்க. வேறு மாதிரி தானே. இந்த பாருங்க எவ்வளோ எலுமிச்சம் போடலாம் நஞ்சு கிடக்குன்னு. கரெக்டாக வண்டியை பஸ் எங்கே நிப்பாட்டுறது? ஓகே, நான் வந்து வண்டி எப்படி நிப்பாட்டிட்டு தலை சரி அப்படியே நம்ம சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்புவோம். தலை அப்படியே லைனாக எல்லாம் அப்படியே போயிட்டே இருங்க. என்னத்த கட்டி விடு, நெஞ்ச நக்காத. அதான் அது அங்கே வந்து சொல்கிறாங்க ராப்பில். நான் வரும்போதே வீடியோ எடுத்துட்டு தான் வந்தேன். சேட்டா வேட்டா வச்சுட்டு இருக்கார். அது பேஃபே வந்து ஏதோ கேமராவில் ஏதோ செல்லில் ஏதோ வீடியோ எடுத்துகிட்டே வந்தாங்க போல். அதை ஏதோ டெலிட் பண்ண சொல்லி அப்படி இப்படி ஏதோ பிரச்சனை ஆகிட்டு போல். என்ன கதை எது கதைன்னு சொல்லி மோட்டோ முன்னாடி போய் கேட்டால் தான் தெரியும். யார் போத்தல
ஓகே ரைட். என்னாச்சு? வரும்போதே நான் என்ட்ரன்ஸ்லேயே மோட்டோ விளாக் எடுத்துருப்பேன். ஆ ஃபோனில் எடுத்தானே இல்லை ஏன்னு தெரியல. எடுத்துருந்தோடனே என்னை என்ட்ரன்ஸ் அப்படி நீங்கள் பிடிக்கலாம்னு சொல்லி பிடிச்சிட்டாங்க. ஐயோ, இப்போ என்ட்ரன்ஸ் காமிக்கக்கூடாதா? காமிக்கக்கூடாதா? நீங்கள் அது பர்சனல் செக்யூரிட்டிலேருந்து இதாகுது. ஐயப்பா, சரி ரைட்டு வா சொல்கிறாங்க. ஆனால் உள்ளே இருந்தவங்க அவங்களாம் எதுவும் கேட்டுக்கல. அந்த ப்ளூ கலர் ஷர்ட் போட்டுருந்தாருல, அவர் மட்டும் நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. உள்ளார யாருமே கண்டுக்கல, அவங்க எடுத்து எடுத்துட்டு போகிறாங்க. அதான் வெளில ஒரு போலீஸ்கார் தான் நீ கிளம்புன்ட்டாரு. சரின்னு சொல்லிட்டு அதோட நவுத்திட்டு வண்டியா. சரி வா, சரி பார்த்துக்கலாம். அதான் பிஎஃப்ஐ ஏதோ என்ட்ரன்ஸில் ஏதோ வீடியோ எடுத்திருக்காங்க பசங்க. அதை வந்து போடக்கூடாது, நீங்கள் எப்படி எடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அவங்க. என்ன அது டாமினரா? அது கேரளா மாடிஃபை பண்ணுவாங்கள்ல டாமினர், அது மாதிரி பண்ணி அட்வென்ச்சர்ஸ் லுக்கில் இருக்குது. ரெண்டு லாரி வெஹிக்கிள்லாம் அதிகமாக வரும் பிஎஃப்ஐ, ரொம்ப 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 அதிகமாக வரும். அதே மாதிரி நம்ம ரொம்ப சேஃப்டியாக போகணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த ஹில் ஸ்டேஷனில் கார்னரிங்லாம் எப்படி பண்ணுறது அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பத்திரமா தான் பிஎஃப் வரணும். ஓகேவா? நம்மளாலாம் எங்கேயும் போயிட முடியாது. வெஹிக்கிள் ரெண்டு பக்கமுமே வெஹிக்கிள் வரும். அது வெஹிக்கிளில் பிரேக் பிடிக்காமல் நிறையா வெஹிக்கிள் வரும். அதெல்லாம் வந்து பார்த்து பத்திரமா தான் போகணும். ஸோ ஓகே பிஎஃப், அதை போக கன்டினியூ பண்ணுறேன். போகிற வழியாக சுவாரஸ்யமாக அனிமல்ஸ் எதுவும் பார்த்தோன்னா கண்டிப்பாக உங்களுடைய கன்டினியூ பண்ணுறேன். ஓகே பிஎஃப், ஹில் ஸ்டேஷன் ஏற ஆரம்பித்து விட்டோம். செம்ம பஸ்ஸு எதுக்கு வருது அப்போ தான் போகிறாங்க. போகாதீங்களா, பஸ்ஸு வருது. தல, ஒவ்வொரு ஆளாக கிராஸ் பண்ணுங்க, எல்லாரும் ஏறாதீங்க. ஒவ்வொரு ஆளாக பார்த்து ஏறுங்க. யோ, டேனிங்கில் ஏறாதாச்சலாம். மொத்தம் 27 கொண்டை ஊசி வளைவு. இதில் வந்து இது வந்து 2வது கொண்டை ஊசி வளைவு. ஃபஸ்ட்டு ஒரு வளைவு வளைஞ்சிட்டேன், இது 2வது கொண்டை ஊசி வளைவு. பஸ்ஸே முக்குது பாருங்கப்பா, மைசூர் போகிற பஸ்ஸு. வண்டி பாடிலாம் அதிருதுங்க. இதில் தான் பிரேக்கே பிடிக்காது இது வண்டிக்கெலாம். மாறுத்தலாம் தலை வாத்தலை. ஓகே பிஎஃப், பரவாயில்ல, அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. அப்படியே இடத்த அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு போக கண்டினியூ பண்ணுறேன். பிஎஃப் லாரி ஏதோ பிரேக் ஃபெயிலியர் ஆகி நிற்கிதுன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த விஷயத்தில் இந்த இடத்துல ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் கூட நம்ம தைரியமாக போயிடும் இருக்குது. நிறையா வீடியோலாம் பார்த்துட்டு ரொம்ப இதாக இருக்கலாம். பஸ்ஸுக்காரா லாரிக்கார ஹாரன் அடித்தாலே பயமாக இருக்குது. வெறும் வியூவை வெயில் கொடுத்துமோ, வெயில் பட்டைய கலப்புன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நிறையா 2 வீலர்ஸ் போகுது. அது எங்கள் கேங்கோடு சேர்த்து நிறையா கேங்கு சேர்ந்து போகிறாங்க. 7வது கொண்டை ஊசி வளைவு. இங்கேருந்து மொத்த வியூ தெரியுதுங்க, வேறு லெவலில் இருக்குது. ஃபுல்லாகவே காடு தான் பீஃபு, அது ஃபுல்லாகவே காடு தான். அங்கே இருக்கும் அந்த மலை வரையும் அந்த எல்லாமே காடு தான். சில ஹில் ஸ்டேஷன்லாம் பக்கத்துலேயே தான் காடு இருக்கும், ஏன்னா ஃபுல்லாக இருக்குது காடு. எல்லாம் போகலாமா? பாருங்க வியூவை, வேறு லெவலில் இருக்குது வியூவு. இந்த லாரி அண்ணே எப்படி பாவம் எப்படி வளையிறாரு வருங்க. மேலே ஒரு லாரி நிற்கிதுங்க. இந்நேரம் மோதி இருப்பேன் இந்த ஆள்கிட்ட. இங்கே தான் ஏறுறான். தலை போச்சிடும் போ. தலை ராலியா? இப்போ இந்த இடம் தான் இன்னும் கொஞ்சம் டேஞ்சராக இருக்கும். எப்படி இருக்கு? இந்த இடத்துல தான் ஆக்சிடென்ட் நினைக்கிறேன். தானண்ணா எப்பாட இங்கே நிற்க சொல்லிடுறாரு. நெல்லியா ரிபேஸ் எடுத்து வராரு பாரு. பாவம். எல்லாம் ஏறி வாழ்த்தல அப்படியே. இதிலலாம் போய்ட்டு நம்ம ரூல்ஸ் பார்க்க முடியாது. பேஃபே ராலிக்காரவங்க எந்த பக்கம் வளையிறாங்களோ
நம்ம வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக வளைஞ்சிக்க வேண்டியது தான், வேறு வழியே கிடையாது. நான் இருந்தாலும் இந்த ஒட்டி வளையிறேன் தெரியுதா, அந்த ஒயிட் கோடு ஒட்டி வளையிறேன். போ போ, எல்லாமே கருகுது பிஎஃப்ஐ, பிரேக்லாம் கருகுது. பா அதான் போங்க போங்க, முன்னாடி போங்க. அவன் டிஆர்எஃப் கூட போங்க அப்படியே. ஏன் இந்த காருக்கு அப்படி வேகமாக போகிறான் அவருங்க? அவைக்கு இருக்கு பயத்தனமாக ஓட்டுறீங்களாடா. பொறுமையாக தான் போனாண்ணே. ஆபத்து இருக்கிற இடத்துல கொஞ்சம் பொறுமையாக போக மாட்றாங்க யாருமே. சரி ரைட்டு போவோம். ஐயோ என்னமோ இடிச்சிட்டாங்களாம்ல. யோ செல்ல என்னையா? எந்த எந்த வண்டி? என்னாச்சு? சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகே தானே? சரி வாங்க, ராலி வருது. ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு, ஏதோ ராலி அடிச்சிட்டாங்க பசங்க. அதான் சொல்கிறேன், சரி சைடில் ஏறாதீங்க, 1 by 1 போங்க. சரி 1 by 1 வாங்க. வண்டிக்கு அடியா? அவர் வந்து வண்டி லாரி வருது பார்த்துட்டு ஆர்டர் அடிக்கிறாங்க, 2 பேர் ஏறி பிரேக் அடிச்சு இவரு பிரேக் அடிச்சு முன்னாடி அடிச்சு. ஐயோ வண்டி ஒரு தெரிஞ்சு நான் ஸ்லோ பண்ணிட்டேன், நான் ஏறவும் இவரு ஏறிட்டாரு. ஆஹா அப்படி ஏறக்கூடாது தல. சைகை இது கை காமிச்சு போ. சடனாக ஒருத்தர் பின்னாடி ஏறக்கூடாது, பார்த்துட்டு தான் சொல்லுவாங்க. சரி போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி முன்னாடி போங்க. அதே மாதிரி பிஎஃப்ஏ இந்த திம்பம் ரோட்டில், திம்பம் ஹில்ஸில் உங்களுக்கு வெஹிக்கிள் அதிகமாக வருது பிஎஃப்ஏ. நிறையா லாரி தான், அந்த காரோ இந்த மாதிரிலாம் விஷயங்களை விட லாரிகள் தான் அதிகமாக வருது. லாரி, டெம்போ, கண்டெய்னர் இந்த மாதிரி விஷயங்கள் தான் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது நீங்கள் 1 by 1 தான் நீங்கள் போகணும் பிஎஃப்ஏ. நீங்கள் வந்து கும்பலாக தான் நான் போவேன் அப்படின்ட்டு போனீங்கன்னா அது செட் ஆகாது. 1 by 1 அந்த ஒரு சிக்னலை காமிச்சு பசங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்ந்து போகணும், ஓகேவா? ஓகே பிஎஃப்ஏ, அதை போக கண்டினியூ பண்ணுறேன். ஐயோ கடவுளே, யாருக்கு பசங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஆகிடக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம். மட்டும் இல்லாமல் நிறையா வண்டிகள் பிரேக்கு பிடிக்காமல் இந்த மலையிலேருந்து விழுந்துருக்குறாங்க. ஒரு டூரிஸ்ட் பஸ்ஸு, அந்த பஸ்ஸு ஃபுல்லாக ஆள், அவங்க அப்படியே பிரேக் பிடிக்காமல் அந்த காட்டுக்குள்ளே, இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஊந்துட்டாங்க. எந்த பக்கம் இடிச்சு ஊந்துதோ தெரில, ஆனால் ஃபுல்லாகவே கண்டமாயிடுச்சு. வா 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 வாங்க ராலிலாம் முக்குது. சரி ஓகே அப்படி போக கண்டினியூ பண்ணுறேன். பசங்களை முதல்ல சிக்னல் காமிச்சு கொஞ்சம் கூப்பிட்டு போகணும். எனக்கு பசங்க தான் ஃபஸ்ட்டு முக்கியம், அதுக்கப்புறம் வீடியோ பார்த்துக்கலாம். தயவுசெய்து சொல்கிறேன், யாருமே கிறுக்குத்தனமாக நான் வந்து வண்டியில் ஓட்டுருவேன், நான் பெரிய கிங்கு, அதெல்லாம் பூந்து போய்டுன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு யாரும் முட்டாள்தனமான வேலை இந்த ரோட்டில் பார்க்காதீங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக போங்க. உங்களை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது, அது என்றைக்குமே யோசிங்க, ஓகேவா? யோசிங்க. அதனால் ரொம்ப பாதுகாப்பாக போங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட்டானாலும் பரவாயில்ல, ரொம்ப ஜாக்கிரதையாக போங்க பிஎஃப்ஏ. ஏன்னா அவ்வளோ ஆபத்துகள் நிறைந்த இடம் இது, ஓகேவா? ஓகே, ஒன்றா ஒவ்வொரு இன்ச்சாக நான் வந்தால் கூட பிரச்சனை இல்லை, மற்றபடி யாரும் எந்த பிரச்சனையும் ஆகாமல் நல்லபடியாக இருந்தால் சரி. பாருங்க பா, என்னடா இங்கே வருது லாரி பா, ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. இந்த டாடா என்ன எப்படி ஓட்டுறாரு? அண்ணாமண்ணா ஓட்டுறாரு.
ஐயோ சாமி, அதாங்க பிரச்சனை. எங்கே பாருங்க, இதில் போய் எதுக்குறா போட்டி, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? எப்பயுமே நம்ம தான் என்ன அர்ஜென்டினோட எந்த இருந்தாலும் உயிர் முக்கியம் இல்லையாங்க. இந்த திருவரா இருந்தாலும் நான் ரொம்ப நேரமாக பார்த்துட்டு வரேன். இந்த டாடா ஏசியானா அந்த பிக்கப்பா, அந்த 2 பேர் ரொம்ப மோசம். அப்படியே நவுத்தள்ளிட்டு போய்ட்டுருக்கிறாரு எல்லாத்தையும் சேஸ் பண்ணி. எவ்வளோ வெஹிக்கிள்னு அவ்வளோ ராலி போகுதுங்க, நெருக்கி அவ்வளோ ராலி போகுது. அதாவது எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ஹில் ஸ்டேஷனில் மட்டும்தான் இவ்வளோ ராலி போகுதுன்னு நினைக்கிறேன். அடப்பா, ராலி எதுக்கு வந்துச்சு. சடனாக பிரேக் தாக்கிட்டாங்க. இந்த பொலிரோ பிக்கப் என்ன இவ்வளோ மோசம் பண்ணுறாரு தானே? கடவுளே, என்னையும் பசங்களையும் காப்பாற்றி திம்பம் மேலே ஏற்றி விட்டுரு கடவுளே. என்னோட அது, ஐயோ சரியான டிராஃபிங்க. ஆப்போசிட்லாம் ஏறுறாங்க. லாரி வரதுக்குள்ள வா. சாமி, நாடா இவ்வளோ திகில் காட்டுறீங்க. சத்தியமாக லாரிக்கு தாங்க பிரேக் பிடிக்கல. எந்த லாரிக்குமே பிரேக் நிற்க மாட்டுது. நழுவிட்டு வந்துக்கிட்டே இருக்குது. பாவம், அவங்களெல்லாம் நம்ம குறைய சொல்லக்கூடாதுங்க. நம்ம தான் சேஃப்டியாக போய்க்கணும். பார்த்தீங்களா இல்லையா? இப்போ இந்த பக்கம் போகலாம், இடம் ஃப்ரீயாக இருக்குன்னு பார்த்தா அப்படியே ஆப்போசிட்டில் நிற்கிறாங்க. நாங்கடா இதிலே பாருங்கள், சேசிங்கா, லாரியும் சேசிங். நாங்கடா அது இவ்வளோ இதுகளாக இருக்குது. இருக்கா டேனிங்காக இருக்குது. ரொம்ப ஜாக்கிரதையாக போயிட்டுருக்கேன் பிஎஃப்ஏ. என்னால் எவ்வளோ ஜாக்கிரதையாக போக முடியுமோ அவ்வளோ ஜாக்கிரதையாக போயிட்டுருக்கேன். பசங்களும் அந்த மாதிரி தான் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கேன். நாங்கடா அது நடுங்குது உடம்பு எனக்கு. அந்த தான் சொல்கிறேன்லங்க, அந்த அட்வென்ச்சர் 390 பார்த்ததுலேருந்து பாவம் அந்த மனுஷன் எவ்வளோ செலவு பண்ணாரோ தெரில. ஐயோ இல்லையோ, நம்மளால முடியாதுடா சாமி. ஏப்பா, கிட்டத்தட்ட டாப்புக்கிட்ட வந்துருக்குறோம். ஏதோ வியூ வேறு லெவலில் இருக்குது. ஆரனை பார்த்தாலே பயமாக இருக்குது. வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 27வது கொண்டை ஊசிகளுக்கு வந்துவிட்டோம். நான் வந்து திம்பம் வந்துவிட்டோம், ஆல்ரெடி வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். திம்பமில் போயிட்டு எங்கேயாவது இடத்துல நல்ல இடத்துல டீயை குடிச்சிட்டு அப்படியே வந்து நம்ம கிளம்ப வேண்டியதான். ஓகேவா? ஓகே பீஃபே, அப்படியே போக கண்டினியூ பண்ணுறேன். பீஃபே ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திம்பம் தாண்டிட்டோம். திம்பம் சும்மா நிப்பாட்டோம். அங்கே எங்கேயும் டீ கடை எதுவுமே இல்லை. ஓப்பன் பண்ணுறது இன்னும் 1 மணி நேரம் ஆகுன்ட்டாங்க. அதனால் அப்படியே போயிட்டுருக்குறோம். இப்போ வந்து எப்படின்னா 2 ரூட்டு காமிக்குது. கொள்ளைக்கால் வழியாக ஒரு ரூட்டு காமிக்குது, அப்புறம் இன்னொன்று ஒரு ரூட்டு காமிக்குது. அப்போ இங்கே இதுக்கப்புறம் தாங்க யானைகள் நடமாட்டம் இருக்கும். யானை, கரடி, புலி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். நம்ம கண்ணுக்கு அம்புடுதாங்கிறத பார்ப்போம். ஓகே ஓகே பீஃபே, அப்படியே போக கண்டினியூ பண்ணுறேன். போகிறதுல சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னா காமிக்கிறேன். ஓகே. You be moving through your town, doobie dookie doo doo round. You be goofy, I be gassy, smoking goofy by the pound. In the hoopty from the bounce.